பேசுறேன். எங்க சித்தப்பா ரொம்ப சீரியஸா இருக்கு. யாராவது ஒரு டாக்டர் வந்தா தேவையில்லையே. தேங்க்ஸ். டாக்டர் நீங்களா? எஸ் எஸ், நான் தான் போன் அட்டெண்ட் பண்ணேன். தேங்க்ஸ் டாக்டர். Santi, get me. Very good, very good. இதான் உங்க வீடா? நிறைய குடிப்பாரு அவரு. நீ நர்ஸா இருந்துகிட்டு எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ற? சாந்தியை ஒன்றும் சொல்லாதீங்க டாக்டர். அது எனக்கு எவ்வளவோ புத்தி சொல்லிச்சு. நான் தான் இந்த குடிப்பிசாசுக்கு அடிமையாகிட்டேன். பரம்பரையா எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். சாந்தியோட அம்மா எங்க அண்ணி தங்க விக்கிரகம் மாதிரி ரெட்ட குழந்தைய பெத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. அதே கவலையில் எங்க அண்ணனும் இறந்துட்டாரு. ஓ, சாந்திக்கு ஒரு சிஸ்டர் இருக்காளா? ஆமா டாக்டர், சிலோன்ல எங்க அத்தை வீட்டுல இருக்கா. அந்த பொண்ணு நல்ல வசதியா தான் இருக்கு. நான் தான் குடிச்சு சூதாடி எங்க அண்ணன் சேர்த்து வச்சிருந்த சொத்தெல்லாம் பாழாக்கிட்டேன். சிறு சிறப்புமா வாழ வேண்டிய சாந்தி இன்னைக்கு வேலை செய்து பிழைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு டாக்டர். அதை உத்தேசம் பண்ணியாவது இனிமே இந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுடணும். இல்லாட்டி ரொம்ப ஆபத்து, தெரியுமா? சரி டாக்டர். குடிக்க கூடாது. அல்லாஹ் உனக்கு எல்லா நன்மையும் உண்டாக்குவார் மகளே. ஏராளமான சொத்து இருந்தும் ஒரு நாதியும் இல்லாத எனக்கு நீ செய்த சேவையை நான் ஆயுள் பூராவும் மறக்க மாட்டேம்மா. இதை என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்க. ஐயோ வேண்டாங்க, நான் என் கடமையை தான் செய்வேன். சட்டப்படி பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் குற்றம். நான் சட்டம் தெரியாதவன் இல்லம்மா. நீ வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைக்காத. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன், மறுக்காம வாங்கிக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு கொடுக்கறத விட இந்த ஆஸ்பத்திரிக்கு தர்மமா கொடுத்துடுங்க. சாந்தி, நான் காலையில டெஸ்ட் பண்ண கேஸ் ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கு. அந்த பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எடுத்து படி. நான் இப்ப ரிசர்ச் பண்ற ட்ரக்கை யூஸ் பண்ணலாம் பார்த்தோம். நம்பர் 608 தானே? ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்தாச்சு. போன்மேரோ ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்கு. இதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? இது புது ட்ரக் ஆச்சு. நான் இப்பதானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லேப் ரிப்போர்ட் பார்த்ததுல இதுவும் நைட்ரஜன் மஸ்டர்ட் குரூப்பா தான் இருக்குன்னு. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் மெடிக்கல் காலேஜ்ல 4 வருஷம் படிச்சிருக்கேன் டாக்டர். வசதி இல்லாம மேலே படிக்க முடியாம நிறுத்திட்டேன். புத்துநோய் ஆராய்ச்சியில எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சிருக்கேன். நோட்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டாக்டருக்கு தெரிய வேண்டியது அவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருக்கே. 4 வருஷம் படிக்க வச்ச உங்க சித்தப்பா இன்னும் 1 வருஷம் படிக்க வச்சிருந்தா நீ பெரிய டாக்டர் ஆயிருப்ப. ஆல்ரைட், கெடுதல்லையும் ஒரு நன்மை இருக்கு. என்ன டாக்டர்? இந்த நர்ஸ் தொழிலுக்கே விலை மதிக்க முடியாத ஒரு ரத்னம் கிடைச்சிருக்கு இல்லையா? தேங்க்யூ டாக்டர். அடே, மணி 2 ஆகி போச்சு, புறப்படலாம். சரி டாக்டர். சாந்தி, இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் நீ தனியாவா போவ? Shall I drop you in my car if you don't mind? Thank you. Thanks, doctor. வந்துட்டீங்களா டாக்டர்? யாரும் இல்லாத அனாதையா சாந்தியை விட்டுட்டு போறேன் டாக்டர். நீங்க தான் அவளுக்கு பொறுப்பா இருந்து ஒரு வழி செய்யணும். உங்க கால விழுந்து
சாந்தி, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. ஏ உங்க சித்தப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. சாந்தி, மேடம் கியூரிய பத்தி உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கேன். ஒரே தொழில ஆர்வம் உள்ளவங்க கணவனும் மனைவியுமா சேர்ந்ததுனாலதான் மேடம் கியூரியினுடைய லட்சிய வாழ்க்கை அவ்வளவு வெற்றிகரமா அமைஞ்சது இல்லையா? ஆமா. சாந்தி, நானும் ஒரு பெரிய லட்சிய சபதம் எடுத்திருக்கிறது உனக்கு தெரியும். கடமையே உருவான நீ என்னுடைய வாழ்க்கையிலேயே எனக்கு துணையா இருந்தேன்னா நிச்சயம் என்னுடைய லட்சியம் வெற்றி அடையும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நான் எங்க, நீங்க எங்க? நீங்க பெரிய டாக்டர், நான் ஒரு அனாதை. நானும் அனாதைதான். ஆனா அதிர்ஷ்டக்காரன். என்னை வளர்த்த பெரியவர் தான் எனக்கு தெய்வம். நாளைக்கே நான் மதுரைக்கு போய் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவருடைய அனுமதியோட என்ன, உனக்கு சம்மதம் தானே? ஐயா, அண்ணன் வந்திருக்காங்க. ஐயா ரவி, ஐயா அண்ணன் வந்திருக்காங்க. நல்லா இருக்கும். ஜெய் மாருதி, ஜெய் ஆனந்த். உட்காருங்க அண்ணே. அண்ணே உட்காருங்க. உட்காருங்க அண்ணே. கதவு மாறி நிற்கிறேன். உட்காருங்க. ரவி. ஐயா ரவி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமா, நளினி கல்யாணம். அது கல்யாண சம்பந்தமா உனக்கு லெட்டர் எழுதி உன்னுடைய சம்மதத்தையும் பெறலான்னு தான் இருந்தேன். இதுல என்ன கேட்க வேண்டியது என்ன இருக்கு? பெரியவங்க பார்த்து எப்படி முடிவு செஞ்சாலும் சரி, உங்க வார்த்தைக்கு மீறி நான் என்ன சொல்லப்போம்? அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனாலதான் உன்னை கேளாமலே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டேன். ஐயா, அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறதுனால தான் உங்களை கூட கேட்காம நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன? என் கல்யாண விஷயமா? உன் கல்யாண விஷயமா? என்னப்பா சொல்ற? ஆமா ஐயா, ஒரு அனாதை பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்க்கிறா. ரொம்ப தங்கமான குணம். பெண் குலத்துக்கே பெருமை தரக்கூடிய பொறுமை, தியாகம் அத்தனை அவகிட்ட நிறைஞ்சிருக்கு. என்னுடைய தொழிலுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பான். பாவம், அவளுக்கு ஆதரவா இருந்த அவளுடைய சித்தப்பா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இறந்து போயிட்டாரு. நானே அவளை கல்யாணம் செய்துக்கிறதா அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறேன். அம்மா, பெரிய ஐயா, நீங்க ஏன் கண்ணீர் விடுறீங்க? சஞ்சீவி, இது என்ன? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என்ன புரியும்? உங்களுக்கும் நளினிக்கும் தை மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ பேசினா எப்படி? இல்ல இல்லப்பா, திடீர்னு எங்க தலைமையில கல்லை தூக்கி போட்டுட்டு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க வார்த்தை நீ தட்ட மாட்டேன்னு நினைச்சல்லவா எல்லாம் ஏற்பாட்டையும் பண்ணோம். வீணாக்கிட்டீங்க. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டேன். ஐயா ஐயா, என்ன மன்னிச்சுடுங்க. கைமாறு செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு உதவி செய்த உங்களுடைய ஆசை நிராசையா போகக்கூடாது. உங்க விருப்பப்படியே கல்யாணம் நடக்கட்டும். சரி சரி, உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான தவறான முடிவுக்கு நீ வரக்கூடாது. நான் உனக்கு செய்த உதவிக்கு பதிலாக நீ நளினி கல்யாணம் செய்துதான் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியும், என் ரவி எப்போதுமே தவறு செய்ய மாட்டான். நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையினால ஏற்பட்ட தவறு இது. பரவாயில்ல, நீ படிச்சு பட்டம் பெற்று தொழில முதலடி எடுத்து வச்சிருக்கிறோதே, வாழ்க்கையின் ஆரம்பமே உனக்கு ஏமாற்றம் வரக்கூடாது. ஐயா, நளினிக்கு நாங்க இருக்கிறோம். பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு.
அதனால அவ காரியம் எப்படியே நடந்துடும். ஆனா உன்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏமாற்றம் கிடைச்சா எனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும். அதனால உன் இஷ்டப்படியே அவளையே கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் நான் தரேன். அம்மா, மயிலு மயில் வாகனம், மயில் வாகனம். அடடே, வானவ தலைவரா, வாங்க வாங்க. ஐயோ, அன்பு அள்ளி தெளிக்கிறேன். பாசம் மலருது, மனசு சரியில்லை. என்ன விஷயம்? குற்றாலத்துல இடி இடிச்சு கோயம்புத்தூர்ல லைட் அணைஞ்சு போச்சு. என்னங்க புதிர் போடுறீங்க? உதிரி ஒண்ணும் இல்ல மயிலு, பதறி சொல்றேன். நளினி கல்யாணத்தோட நம்ம கல்யாணத்தையும் வச்சு பண்ணணும்னு ஐடியா பண்ணிருந்தேன். நளினி கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்னா எங்க அண்ணன் மெட்ராஸ்ல ஒரு நர்ஸ் பொண்ணை காதலிச்சுட்டாரு. அதைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எங்க ஐயா கிட்ட சொன்னாரு. ஐயாவும் பேசாம பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே என்ன செய்ய சொல்றேன், நாங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கல. ஏன்னா நளினி மனசு சரியில்லாம இருக்கும்போது அதை தனியா விட்டுட்டு நம்ம என்னத்துக்கு கல்யாணத்தை போவானேன்னு நின்னுட்டோம். இன்னமும் அந்த கல்யாண சோறு நமக்கு கொடுப்பனை இல்ல, நம்ம கல்யாணமும் நடக்கல. எப்படி நடக்கும்? மைலி தான் எனக்குன்னு தலையிலேயே எழுதியிருக்கேன். அனாதை பயலுக்கு ஆசையை பாரு, ஆசைய. அடே அடே அடே, நானாடா அனாதே? அப்படின்னா எங்க ரவி அண்ணனும் தாண்டா அனாதே. டேய், எங்க சின்னையாவுக்கு காலு விளங்காம இருக்கிறப்ப குடும்ப பாரமெல்லாம் எங்க பெரியய்யா தலையில வந்து விழுந்துதுரா. என்ன வளர்த்தார்? எங்க ரவி அண்ணனை வளர்த்தார். மச்சான் சேகரை வளர்த்தாரா. அடே, எங்களெல்லாம் மனுஷனா ஆக்கணும்னு அவரு கல்யாணம் கூட பண்ணிக்கலடா. இன்னைக்கு சன்னியாசா இருக்காரா. அந்த மகானுக்கு சேவை செய்யறதுக்கு தாண்டா ஐசிஎஸ் படிக்க வேண்டியனா அரிச்சபடியில நிறுத்தி விட்டேன்டா. டேய், என்னடா கதை சொல்ற? இந்த தேவாங்க கிட்ட மோதினா மூலிகைய மூக்குல காட்டி கொள்ளுவேண்டா. சரி நிறுத்துங்க. என்ன அது ஆள் அதை வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களா? இருங்க இருங்க, எங்க அப்பா வரட்டும். அப்படி சொல்லு. உங்க அப்பா வந்து 4 எருமை குத்தினா தான் அவனுக்கு புத்தி வரும். அடே மதிகட்ட லேக்கா, அவர் எங்க மாமனார்ரா. டேய், அவர் என்னுடைய குருநாதர்ரா. நம்ம கைவசம் தாண்டா இருக்காரு. ஆமா, அவரை கண்டாத்தான் உங்க குடும்பத்துக்கே பிடிக்காத பொண்ணு மாத்திரம் பிடிக்குதோ? அது எங்க லைலாடா. முதல்ல முகத்தை மாத்த, அப்புறம் காதலை பத்தி பேசலாம். டேய், உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் அட்வான்ஸ் கொடுத்த இடத்துல போய் பேசிக்கிறேன். 4 மந்தி வளர்க்குறேன்னா என்கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்களை விட்டு இந்த குரங்கு சேஷ்டை மாறணும். அதுக்காக எங்க அப்பா கொடுத்த லேகியத்தை சாப்பிடணும். அப்பதான் நான் உங்களுக்கு, இல்ல நான் அந்த தேவாங்குக்கு. ஐயோ ஐயோ, உங்க அப்பா கொடுக்கற லேகியத்தை முழுங்குறேன். உங்க அப்பா சொல்றத கேக்குறேன். என்னங்க மேல தாவாதீங்க, ஓடு புதுசா போட்டிருக்கு, வந்த வழிய ஓடுங்க.